அடுத்ததான் நம்ம 6ஆம் வகுப்பு 3ஆம் பருவத்தில் இருக்கக்கூடிய 3வது இயல் தான் பார்க்க போகிறோம். உரைநடை. மனிதநேயம். இல்லாதவருக்கு கொடுத்து மகிழ்வதே ஈகை. பசி என்று வந்தவருக்கு வயிறார உணவிட வேண்டும். தீமை செய்தவருக்கும் நன்மையே செய்ய வேண்டும். ஆதரவு இல்லாதவர்களை அன்புடன் அரவணைக்க வேண்டும். பிறர் துன்பத்தை தமது துன்பமாக நினைத்து வருந்தும் பண்பினை கொள்ள வேண்டும். இப்பண்புகளை கொண்டு வாழ்வோர் உயர்வு அடைவர். அப்படி வாழ்ந்தோரின் வாழ்வில் சில நடந்த சில நிகழ்வுகளை காண்போம் வாருங்கள். ஸோ இப்போ ஒருத்தங்களுக்கு இல்லை அப்படின்றது நமக்கு தெரியுது அப்படின்னா, நம்ம அவங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும் இல்லையா? அதுதான் ஈகை. பசி அப்படின்னு யார் வராங்கன்னா அவங்களுக்கு நம்ம வயிறார சோறு போடணும். தீமை செய்தவருக்கும் நம்ம நன்மையை தான் செய்யணும். ஆதரவு இல்லாதவர்களை அன்புடன் அரவணைக்க வேண்டும். பிறர் துன்பத்தை தமது துன்பமாக நினைத்து வருந்தும் பண்பினை கொள்ள வேண்டும். இப்பண்புகளை கொண்டு வாழ்வோர் உயர்வு அடைவர். அப்படி வாழ்ந்தோரின் வாழ்வில் நடந்த சில நிகழ்வுகளை காண்போம் வாருங்கள். ஸோ அந்த மாதிரி யார் இருந்திருக்காங்களோ, அதாவது அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய லைஃப் மாறும். ஸோ அந்த மாதிரி யார் வாழ்ந்திருக்காங்களோ அவங்கள பற்றி தான் பார்க்க போகிறோம். உலகில் எந்த ஆறும் தனது தாகத்திற்காக ஓடுவதில்லை. எந்த நிலமும் தன் பசிக்காக விளைவதில்லை. எந்த மரமும் தனக்காக கனிகளை உருவாக்குவதில்லை. இவற்றை போல மனிதனும் தனக்கென வாழாமல் பிறர்க்கென வாழ வேண்டும். அவ்வாறு வாழ்வதற்கு அருள், பொறுமை, பரிவு, நன்றி உணர்வு, இன்சொல் பேசுதல் போன்றவை தேவை. எல்லா உயிர்களிடமும் அன்பு செலுத்துதல் வேண்டும். அதுவே மனிதநேயம் ஆகும். மனிதநேயத்துடன் வாழ்பவர்களால் தான் இவ்வுலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த உண்மையை தமக்கென முயலா நோன்றால் பிறர்க்கென முயலுணர் உண்மையானே புறநானூற்று அடிகள் மூலமாக நம்மளால் அறிய முடியுது. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? உலகத்தில் எத்தனையோ ஆறு இருக்குது. எந்த ஆறும் அதுக்காண்டி ஓடாது. எந்த நிலமும் அதோட பசிக்காண்டி விளையிறது கிடையாது. எந்த மரமும் அதுக்காண்டி அது கனியை உருவாக்குறது கிடையாது. அதே மாதிரி மனுஷனும் பிறருக்காண்டி தான் வாழணும். அவ்வாறு வாழ்றதுக்கு நமக்கு தேவையான அருள், பொறுமை, பரிவு, நன்றி உணர்வு, இன்சொல் பேசுதல் இது எல்லாமே நமக்கு தேவை. அடுத்த உயிர்களுக்காண்டி நம்ம வாழணும் அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு அருள் இருக்கணும், பொறுமை ரொம்ப முக்கியம், பரிவு இருக்கணும். அடுத்தவங்க கஷ்டப்படுறதை பார்த்தோம் அப்படின்னா சந்தோஷப்படக்கூடாது, பரிவோடு இருக்கணும். நன்றி உணர்வு இருக்கணும் நமக்கு கண்டிப்பாக. இன்சொல் பேசுதல் போன்றவை தேவை. எல்லா உயிர்களிடமும் அன்பு செலுத்துதல் வேண்டும். அதுவே மனிதநேயம் ஆகும். மனிதநேயத்துடன் வாழ்பவர்களால் தான் இவ்வுலகம் இயங்கி கொண்டிருக்கிறது. இந்த மாதிரி மனிதநேயத்தோடு யார் இருக்காங்களோ அவங்களால தான் இந்த உலகமே இன்னைக்கு இயங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ தமக்கென முயலா நோன்றால் பிறர்க்கென முயலுணர் உண்மையானே புறநானூற்று அடிகள் சொல்லுது. ஸோ தமக்கென முயலா நோன்றால், எனக்குன்னு சொல்லி நான் முயன்றோம் அப்படின்னா அதில் ஜெயிக்கிறோமோ இல்லையோ, எனக்கு இல்லை இந்த வெற்றி என்னோட ஃபேமிலிக்கு, என்னை சார்ந்தவங்களுக்கு, என்கிட்ட இருந்து ஹெல்ப் யாரெல்லாம் நாளைக்கு வாங்க போகிறாங்களோ, என்னால் இத்தனை ஏழைகளுக்கு உதவி செய்ய முடியுமோ அவங்களுக்காண்டி நான் இன்னைக்கு படிக்கேன், பிறருக்குன்னா முயலுணர் உண்மையானே அப்படின்ற நினைப்போடு நம்ம படித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஜெயிப்போம். ஸோ அதை தான் புறநானூற்று அடிகள் அன்னைக்கே சொல்லியிருக்கு. ஸோ இந்த லைன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பார்த்த உடனே 7 இதாக இருக்குது அப்படின்னோடனே நம்ம திருக்குறள் நினச்சிடக்கூடாது. தமக்கென முயலா நோன்றால் பிறர்க்கென முயலுணர் உண்மையானே அப்படின்னா என்னது? நமக்குன்னு சொல்லி நம்ம முயன்றோம் அப்படின்னா கிடைக்குதோ இல்லையோ, ஆனால் பிறருக்கு நம்ம முயற்சி பண்ணால் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வள்ளலார் வாழ்வில் நடந்ததாக ஒரு நிகழ்வை பலரும் கூறுவதுண்டு. வள்ளலார் தம் இளம் வயதில் ஒரு நாள் நடந்து வந்து கொண்டிருந்தார். நீண்ட தூரம் நடந்ததால் களைப்பு ஏற்பட்டது. எனவே ஓய்வெடுக்க விரும்பினார். வழியில் சத்திரம் ஒன்று இருந்தது. அதன் திண்ணையில் படுத்து உறங்கினார். அப்போது ஒருவன் அங்கு வந்தான். படுத்திருந்த வள்ளலாரின் காதில் கடுக்கன் இருப்பதை கண்டான். அதனை தனதாக்கிக் கொள்ள முடிவெடுத்தான். தங்க கடுக்கனை மெதுவாக கழற்றினான். அவனது செயலை அறிந்தும் வள்ளலார் கண் மூடியபடியே படுத்திருந்தார். ஒரு கடுக்கனை கழற்றியவுடன் மறு காதில் உள்ள கடுக்கனை அவன் கழற்றுவதற்கு ஏதுவாக திரும்பி படுத்தார். அவன் அதையும் கழற்றி கொண்டு அந்த இடத்தை விட்டு அகன்று செல்ல முற்பட்டான். அப்போது வள்ளலார் மென்மையான குரலில், அப்பா,
இவை இரண்டும் தங்க கடுக்கன்கள், குறைந்த விலைக்கு விற்றுவிடாதே. மேலும் ஒரு கடுக்கனுடன் சென்றால் உன்னை திருடன் என எளிதாக கண்டுபிடித்து விடுவார்கள். எனவேதான் 2 கடுக்கன்களையும் நீ எடுத்துக்கொள்வதற்கு வாய்ப்பாக திரும்பி படுத்தேன் என்றார். வள்ளலார் கூறியதை கேட்ட அவன் வெட்கி தலை குனிந்தான். இவ்வாறு தம் பொருளை கவர்ந்தவரிடம் கூட அன்பு காட்டியவர் வள்ளலார். வள்ளலார் மக்களின் பசி பிணியை கண்டு உள்ளம் வாடினார். அதனை நீக்க விரும்பினார். தம் பெரும் முயற்சியால் வடலூரில் சத்திய தர்ம சாலையை தொடங்கி எல்லோருக்கும் உணவளித்தார். பசித்தோருக்கு உணவு வழங்கும் வள்ளலாரின் மனிதநேயர் செயல் வடலூரில் இன்றும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் வள்ளலார். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, வள்ளலார் லைஃப்பில் நடந்த ஒரு சின்ன கதையை தான் சொல்லியிருக்காங்க. ஒரு ரொம்ப தூரம் நடந்து டயர்டாக இருந்தனால ஒரு சத்திரத்தோட வாசலில் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ ஒரு திருடன் அவர் காதில் இருந்த கடுக்கனை கலத்திடுறான். ஸோ இன்னொரு கடுக்கனை அவன் கலத்துறக்கு ஏதுவாக இந்த பக்கமாக திரும்பி படுத்துக்கிறாங்க, அதையும் கலத்திடுறான். இதை போய் நீ விற்கமிச்சில் அது டூப்ளிகேட் நினச்சிடாதப்பா, தங்கம் கரெக்டான ரேட்டுக்கு விற்றுக்கோ, ஒரு கடுக்கனோட போன நீ திருடன்னு கண்டுபிடிச்சிருவாங்க, அதனால தான் 2 கடுக்கன் தந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதை கேட்டதும் அந்த திருடனுக்கு ரொம்ப கஷ்டமாயிருது. ஸோ இந்த மாதிரி வள்ளலார் தன்னிடம் திருடியவங்களுக்கு கூட அன்பு காட்டியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. வள்ளலார் மக்களின் பசி பிணியை கண்டு உள்ளம் வாடினார். பசியோடு அன்னைக்கு மக்கள் வாடினாங்க இல்லையா, அதை பார்த்து வள்ளலார் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதனால அவருடைய பெரும் முயற்சியால் என்ன பண்ணாங்க, வடலூர் சத்திய தர்ம சாலை அப்படிங்கிற ஒரு அறசாலையை தொடங்கினாங்க. அதில் இன்னைக்கு வரையும் பசிச்சு அங்கே போகிறவங்களுக்கு உணவு கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ அந்த மனிதநேய செயல் வடலூரில் இன்றும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படிங்கிறது யாரோட கோட், வள்ளலாருடைய கோட் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததான் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அன்னை தெரசாவை பற்றி. ஒரு நாள் அன்னை தெரசா சாலையின் ஓரமாக நடந்து சென்றார். அப்போது வழியில் மூதாட்டி ஒருவர் சாலையின் ஓரம் படுத்திருந்தார். அவர் முகத்தை துணியால் மூடியிருந்தார். ஒரு கையால் பூனைக்குட்டியை அணைத்து கொண்டு இருந்தார். அன்னை தெரசா அவரின் அருகில் சென்று உற்று நோக்கினார். தொழுநோயின் கடுமையால் உண்டான வேதனை மூதாட்டியின் முகத்தில் தெரிந்தது. கைகளில் விரல்கள் இல்லை. அன்னை தெரசா மனம் கலங்கினார். மூதாட்டியின் அருகில் சென்று அவரை தொட்டு தூக்கினார். சாலை ஓரத்தில் படுத்து இருப்பது ஏன் என கேட்டார். என்னை தொடாதீர்கள், என் நோய் உங்களுக்கும் தொற்றிக்கொள்ளும். என் உறவினர்களே என்னை வெறுத்து விலக்கிவிட்டனர். என்னுடன் பேசுவதில்லை. என்னை கண்டாலே விலகி ஓடுகின்றனர். இந்த பூனை மட்டுமே என்னுடன் இருக்கிறது என அழுதார் மூதாட்டி. இதை கேட்ட அன்னை தெரசா கண்ணீர் விட்டார். இவரை போல பல ஆயிரக்கணக்கான நோயாளிகள் உதவி செய்ய யாருமின்றி வாடுவதை கண்டார். அக்காலத்தில் தொழுநோய் கடுமையான தொற்று நோயாக கருதப்பட்டது. கருணை உள்ளம் கொண்ட அன்னை தெரசா அவர்களுக்கு தொண்டு செய்ய முன்வந்தார், முடிவெடுத்தார். தமது இறுதி காலம் வரை பிறருக்காகவே வாழ்ந்தார். மக்களுக்கு செய்யும் பணியே இறைவனுக்கு செய்யும் பணி என்று வாழ்ந்தார். அதனால் அமைதிக்கான நோபல் பரிசு அவரை தேடி வந்தது. வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றவர் மனதில் நீ வாழும் வரை. அன்னை தெரசா. ஸோ இந்த கோட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வாழ்க்கை அப்படிங்கிறது நம்ம வாழ்கிற வரையும் தான் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். ஆனால் இன்றைக்கும் பாருங்களேன், அப்துல் கலாமாக இருக்கலாம், முக்கியமான தலைவர்களெல்லாம் நினச்சி பாருங்கள், நம்ம இதயத்தை விட்டு நீங்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி மற்றவர் மனதில் நம்ம வாழ்கிற வரைக்கும் நம்மளுடைய லைஃப் கண்டினியூஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சாதனையோடு நம்ம வாழணும். அன்னை தெரசாவோட கோட் இது. அன்னை தெரசா. ஸோ இந்த கதையில் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு மூதாட்டி ஓரமாக படுத்துட்ருக்காங்க சாலை ஓரத்தில், ஒரு சின்ன பூனைக்குட்டியை அப்படியே அணைச்சிக்கிட்டு. ஸோ அவங்கள போய் பார்த்தோன்னா கையில் விரல் இல்லை, தொழுநோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அவங்கள ஏன் இப்படி படுத்திருக்கீங்கன்னு கேட்டப்போ என்னை உறவினர்கள்லாம் விலக்கி விட்டுட்டாங்க, நீங்கள் என்னை தொடாதீங்க, உங்களுக்கும் இந்த நோய் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆனால் அதெல்லாம் அவங்க கேர் பண்ணாமல் அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த தொட்டு தூக்கி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்சனால அவங்க எல்லாத்துக்காண்டியும்
வரையும் கஷ்டப்பட்டு அவங்க வந்து அவங்களோட இறுதி காலம் வரையும் அந்த நோயாளிகளுக்காண்டியே ஸ்பெண்ட் பண்ணாங்க. ஸோ வந்து மக்களுக்கு செய்யும் பணி அப்படிங்கிறது வந்து இறைவனுக்கு செய்யக்கூடிய பணி அப்படின்னு வாழ்ந்தாங்க. ஸோ அதுக்காண்டி வந்து அமைதிக்கான நோபல் பரிசு அவங்களுக்கு வந்துச்சு. வாழ்க்கை அப்படிங்கிறது ஜஸ்ட்டு நம்ம சாகும் வரையும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அப்படி இல்லை, மற்றவர் மனதில் நம்ம வாழும் வரையும் நம்மளுடைய வாழ்க்கை வந்து இருக்குது அப்படிங்கிறத அன்னை தெரசா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கோட் ரொம்ப நல்லா இருக்குது. அடுத்ததாக நம்ம யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னா கைலா சத்யார்த்தி. ஸோ அடுத்ததான் யாரை பார்க்க போகிறோம்? கைலா சத்யார்த்தி. அன்னை தெரசாவுக்கு அடுத்து அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற இந்தியர் கைலா சத்யார்த்தி. ஸோ வந்து அன்னை தெரசா தான் அமைதிக்கான நோபல் பரிசு வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கைலா சத்யார்த்தி அப்படிங்கிறவங்க இந்தியாவிலேருந்து அமைதிக்கான நோபல் பரிசு அன்னை தெரசாவுக்கு அடுத்ததாக வாங்கியிருக்காங்க. ஸோ இவர் சிறு வயதில் தினமும் பள்ளிக்கூடம் செல்லும் பொழுது சாலையோரத்தில் ஒரு சிறுவனை காண்பார். அவன் தன் தந்தையுடன் அமர்ந்து வேலை செய்து கொண்டிருப்பான். ஏன் அந்த சிறுவன் தன்னை போல் பள்ளிக்கு வரவில்லை என்ற கேள்வி அவர் உள்ளத்தில் உறுத்தி கொண்டே இருந்தது. தம் ஆசிரியரிடமும் பெற்றோரிடமும் இக்கேள்வியை கேட்டார். பணம் இல்லாததால் அச்சிறுவன் பள்ளிக்கு வரவில்லை. வீட்டின் உணவு தேவையை நிறைவு செய்ய பணம் வேண்டும். எனவே அவன் பணம் ஈட்ட வேலை பார்க்கிறான் என்ற பதில் கிடைத்தது. அந்த பதில் அவருக்கு மிகுந்த மன வருத்தத்தை கொடுத்தது. அவருடைய மனித நேயம் பிற்காலத்தில் அவரை பள்ளி செல்லாத குழந்தைகள் மேல் பரிவு கொள்ள வைத்தது. அதற்காக அவர் குழந்தைகளை பாதுகாப்போம் என்னும் இயக்கத்தை தொடங்கினார். ஸோ எந்த இயக்கத்தை தொடங்கியிருக்காரு? குழந்தைகளை பாதுகாப்போம் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை வந்து தொடங்கியிருக்காரு. ஸோ அது மூலமாக அந்த பள்ளி செல்ல முடியாத குழந்தைகளுக்கு குழந்தை தொழிலாளர் முறைக்காண்டி அவர் பாடுபட்டிருக்காரு. அந்த இயக்கத்தின் மூலம் குழந்தை தொழிலாளர் முறையை ஒழிக்க பாடுபட்டு வருகிறார். கடந்த 30 ஆண்டுகளில் 86,000 குழந்தை தொழிலாளர்களை மீட்டுள்ளார். உலக குழந்தைகள் கல்வி உரிமைக்காக 103 நாடுகளில் 80,000 கிலோமீட்டர் தூரம் நடைப்பயணம் சென்று குழந்தைகளின் கல்வி மற்றும் உரிமைக்காக நாடு கடந்து பரப்புரை ஆற்றி வருகிறார். ஸோ வந்து அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படிங்கிறக்காண்டி மட்டுமே 103 நாடில் 80,000 கிலோமீட்டர் நடைப்பயணமாகவே சென்று அந்த குழந்தை தொழிலாளர் முறையை ஒழிக்கணும், குழந்தைகளுக்கு வந்து பேசிக்கான கல்வி கிடைக்கணும் அப்படிங்கிறக்காண்டி இவர் வந்து போராடி இருக்காரு. ஸோ அதுக்காண்டி தான் இவருக்கு வந்து அமைதிக்கான நோபல் பரிசு கிடைச்சிருக்கு. ஸோ கைலா சத்யார்த்தி அன்னை தெரசாவுக்கு அடுத்ததாக அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றவர் தான் இந்த கைலா சத்யார்த்தி. இவர் வந்து சிறு வயதிலேயே தினமும் பள்ளிக்கூடம் போகும்போது ஒரு சின்ன பையன் வந்து ஸ்கூல் போக முடியாமல் அப்பாவோட ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்கான். இவன் ஏன் ஸ்கூலுக்கு வரல அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்திருக்காரு. அவங்க ஃபேமிலியோட உணவு தேவைக்காண்டியும் வறுமையினாலையும் அவனால் பள்ளிக்கு வர முடியல அப்படிங்கிறத உணர்ந்து அதுக்கு எதிராக வந்து பிற்காலத்தில் மனிதநேயம் வந்து பள்ளி செல்லாமல் இருக்கக்கூடிய குழந்தைகளை எப்படியாவது பாதுகாக்கணும், குழந்தை தொழிலாளர்களாக இருக்கிறவங்கள மீட்கணும் அப்படிங்கிறக்காண்டி குழந்தைகளை பாதுகாப்போம் அப்படிங்கிற இயக்கத்தை வந்து தொடங்குறாரு. 30 ஆண்டுகளில் 86,000 குழந்தைகளை வந்து மீட்டிருக்காரு. 80,000 கிலோமீட்டர் தூரம் 103 நாடுகளில் நடைப்பயணமாகவே போய் இவர் வந்து ப்ரூஃப் பண்ணியிருக்காரு. ஸோ குழந்தைகளின் கல்வி மற்றும் உரிமைக்காக நாடு கடந்து இவர் வந்து பரப்புரை ஆற்றி வருகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ குழந்தை தொழிலாளர்களாக மாற்றுவது மனித தன்மைக்கு எதிரான குற்றம். உலகத்தை குழந்தைகளின் கண் கொண்டு பாருங்கள், உலகம் அழகானது. கைலா சத்யார்த்தி. ஸோ குழந்தைகளை வந்து தொழிலாளராக மாற்றுறோம் அப்படின்னா அது வந்து மனித தன்மைக்கே எதிரான குற்றமாக இருக்குது. உலகத்தை வந்து குழந்தைகளோட கண் கொண்டு நம்ம பார்க்கணும். ஏன்னா உலகம் ரொம்ப அழகானது. கைலா சத்யார்த்தி. இவரை போல் மனிதநேயம் மிக்க பலர் உள்ளனர். அமைப்பாக உதவுவது மட்டுமன்று, சூழலுக்கேற்ப மனிதநேயம் கொள்ளும் இவர்களைப் போல நாமும் மனிதநேயத்துடன் நடந்து கொள்ள வேண்டும். நமக்குள் இருக்கும் மனிதநேயத்தை மலரச் செய்ய வேண்டும். ஸோ இவரை போல மனிதநேயம் மிக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அமைப்பாக போய் உதவணுன்றதில்லை, மனிதநேயம் கொண்ட இவர்களைப் போல நாமும் மனிதநேயத்தோடு நடந்துக்கிட்டாலே போதும் அப்படின்னு சொல்லி இந்த 3 எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. யாரெல்லாம் இங்கே பார்த்தோம்? நம்மளுடைய வள்ளலார் அவர்கள், அன்னை தெரசா அவர்கள், கைலா சத்யார்த்தி அவர்கள். ஸோ இவங்க 3 பேரும் மனிதநேயத்துக்கு எக்ஸாம்பிளாக இருக்காங்க. இவங்கள மாதிரி நம்மளும் நடந்துக்கிட்டோன்னு இந்த பாடத்தை முடிச்சிட்டாங்க. எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்துதல் மனித நேயம் ஆகும். ஸோ எல்லா உயிர்களிடத்திலும் அன்பு செலுத்துதல் வந்து மனித நேயத்தை சொல்லுது. தம் பொருளை கவர்ந்தவரிடமும் டேஸ் காட்டியவர் வள்ளலார், அன்பு காட்டியவர் வள்ளலார்.
அன்னை தெரசாவிற்கு அமைதிக்கான நோபல் பரிசு கிடைத்தது. கைலாஷ் சத்யார்த்தி தொடங்கிய இயக்கம் குழந்தைகளை பாதுகாப்போம் அப்படிங்கிற இயக்கம்தான். வள்ளலார் அப்படிங்கிறவங்க நமக்காண்டி பசி பிணி போக்கியிருக்காங்க. ஸோ இன்றைக்கு வரையுமே வந்து நம்ம வடலூர் போனோம் அப்படின்னா ஃப்ரீயாக சாப்பாடு வந்து கொடுத்துட்ருக்காங்க. அன்னை தெரசா நோயாளிகளிடம் அன்பு காட்டியவர் தான் அன்னை தெரசா. ஸோ அடுத்ததாக கைலாஷ் சத்யார்த்தி குழந்தைகள் உரிமைக்கு பாடுபட்டவர். ஸோ அது கலர் பண்ணாமல் இருந்தாலே தெரியும். குழந்தைகள் உரிமைக்கு பாடுபட்டவர் கைலாஷ் சத்யார்த்தி. ஸோ இதோட வந்து இந்த லெசன் வந்து முடியுது. ஸோ இதில் நமக்கு ரிவைஸ் பண்ண வேண்டிய பார்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மனித நேயம் அப்படிங்கிறதுல 3 கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு தமக்கென முயலா நோன்றால் பிறர்க்கென முயலுணர் உண்மையானே அப்படிங்கிறது வந்து திருக்குறள் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து புறநானூறு. தமக்கென முயலா நோன்றால் பிறருக்கென முயலுணர் உண்மையானேங்கிறது திருக்குறள் கிடையாது, புறநானூறு. வள்ளலார் என்ன சொல்கிறாங்க? வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன். வள்ளலார் பசி பிணிய கண்டு புல்லம் வாடினார். வடலூரில் சத்திய தர்மசாலை அப்படிங்கிற இதை வந்து தொடங்கி எல்லாருக்கும் உணவளித்தார். பசித்தோருக்கு உணவு வழங்கும் வள்ளலாரின் மனிதநேய செயல் வடலூரில் இன்றும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்ததான் அன்னை தெரசா. அன்னை தெரசா என்ன சொல்லியிருக்காங்க? வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றவர் மனதில் நீ வாழும் வரை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு வந்து அமைதிக்கான நோபல் பரிசு வந்து கிடைச்சிருக்கு. ஸோ அமைதிக்கான நோபல் பரிசை பெற்றவர் யாரு? அன்னை தெரசா. மக்களுக்கு செய்யும் பணி தான் வந்து இறைவனுக்கே செய்யக்கூடிய பணி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அமைதிக்கான நோபல் பரிசு அவருக்கு கிடைச்சதுக்கு. அவருக்கு அடுத்ததாக அமைதிக்கான நோபல் பரிசு வாங்கிய இந்தியர் யாருன்னா கைலாஷ் சத்யார்த்தி. குழந்தைகளை பாதுகாப்போம் அப்படிங்கிற இயக்கத்தை வந்து தொடங்கியிருக்காரு. 30 ஆண்டுகளில் 86,000 குழந்தை தொழிலாளர்களை வந்து மீட்டிருக்காரு. உலக குழந்தைகள் கல்வி உரிமைக்காக 103 நாடுகளில் 80,000 கிலோமீட்டர் நடை பயணமாகவே சென்றிருக்காரு. ஸோ குழந்தைகளை தொழிலாளர்களாக மாற்றுவது மனிதத்தன்மைக்கு எதிரான குற்றம். உலகத்தை குழந்தைகளின் கண் கொண்டு பாருங்கள், உலகம் அழகானது அப்படின்னு கைலாஷ் சத்யார்த்தி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ புக் பேக்கில் பார்த்தோம் அப்படின்னா எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்தல் மனிதநேயம். தம் பொருளை கவர்ந்தவரிடமும் அன்பு காட்டியவர் வள்ளலார். அன்னை தெரசாவுக்கு டேஸுக்கான நோபல் பரிசு கிடைத்தது, அமைதிக்கான நோபல் பரிசு கிடைத்தது. கைலாஷ் சத்யார்த்தி தொடங்கிய இயக்கம் குழந்தைகளை பாதுகாப்போம். வள்ளலார் பசி பிணி போக்கியவர். கைலாஷ் சத்யார்த்தி குழந்தைகள் உரிமைக்கு பாடுபட்டவர். அன்னை தெரசா நோயாளிகளிடம் அன்பு காட்டியவர். ஸோ இதோட இந்த லெசன் வந்து முடியுது. நன்றி நண்பர்களே.